வாக்களிக்க மக்கள் வருவார்களா என ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசு ஊழியர்கள். 9 அரசு ஊழியர்கள் மட்டுமே தற்போது வரை வாக்களித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு வகையில் ஏகனாபுரம் ஊர் மக்கள் 600 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த நிலையில் ஏகனாபுரம் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தாலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் ஏகனாபுரம் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் தற்போது வாக்களிக்க யாரும் வராமல் உள்ளனர். ஏகனாபுரம், நாகப்பட்டு ஆகிய 2 கிராமங்களில் 1400 வாக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விமான பாதுகாப்பு குழு செயலாளர், எங்கள் பகுதியில் ஏகனாபுரம் மற்றும் நாகப்பட்டு பகுதியில் 1400க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். விமான நிலையம் வருவதை எதிர்த்து நாங்கள் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை என ஏற்கனவே தீர்மானம் செய்துள்ளோம். ஒரு சில அரசு ஊழியர்கள் மட்டும் வாக்களித்துள்ளதாக கேள்விப்பட்டோம். கிராம மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என கூறினார். இளங்கோ, ஏகனாபுரம் கிராமம், பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் இந்த ஏகனாபுரம் கிராமத்தை 13 கிராமத்தும் ஒன்றிணைந்து பல கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தி பார்த்துட்டோம். அரசு செவி சாய்க்கல. இதனால் ஏகோபித்த முடிவோட கிராமமே எல்லாம் ஜாதி மத பேதமின்றி எல்லாரும் ஒருமித்த கருத்தோட அரசியல் கட்சி தலைவர் அனைவருடைய ஒத்துழைப்போடும் தேர்தலாம் நாங்கள் புறக்கணிக்கணும்னு முடிவு செய்தோம். அதனால் இன்றைக்கி எல்லாம் அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. யாரும் ஓட்டு போட போகல. இது அரசு ஊழியர்கள் மட்டும் ஏதோ ஒருத்தர் 2 பேர் போனதாக தகவல் இருக்குது. ஆனால் இதே கருத்தில் கொண்டு அரசு வெற்றிகரமாக இங்கே தேர்தல் புறக்கணிப்பு நடத்தினாங்க. இது ஏன், எதனால் நடக்குது, அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை முழுமையாக உள்வாங்கி இதை செயல்படுத்தணும். இது செயல்படுத்தி இங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இதை அரசு எடுத்துட்டு இதை முழுமையாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு அவங்க எடுத்துட்டு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.